யார் அண்ணனை எழுத்து நிக்கிறாரு உங்களுக்கு தெரியும். குக்கா புகழ் திரு விஜயபாஸ்கர் நிக்கிறாரு. தேர்தல் அறிவிச்ச நாள்ல இருந்து ஒரு நாடக கம்பெனி மாதிரி டெய்லி ஏதாவது ஒரு ஷோ காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அவரை நம்பாதீங்க. தேர்தல் முடிஞ்சோடனே காணாம போயிடுவாரு. அதுக்கப்புறம் அவருக்கு இருக்க குவாரி பிசினஸ் அதை பார்க்க போயிடுவாரு. குட்கா விற்பனைக்கு துணை போய் இன்னைக்கு சிபிஐ வரைக்கும் அலைஞ்சிட்டு இருக்கிறாரு. அதிமுக கூட்டணி அமைச்சது திரு விஜயபாஸ்கர் போன்ற அடிமை கூட்டத்தை மிரட்டி தான் இன்னைக்கு பாஜக மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய பார்க்குது. அதனாலதான் மீண்டும் கேட்கிறேன், அண்ணன் செல்லப்பாண்டியன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வைக்கணும், செய்வீங்களா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இப்ப நான் ஒரு செல்ல பேர் வச்சிருக்கேன், எல்லாரும் தெரிஞ்சிச்சு ஆல்ரெடி. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே மோடியோடைய நம்பர் 1 மொரட்டு அடிமை. மோடி என்ன சொன்னாலும் கேட்பாரு. மோடி இங்க வா அப்படின்னா இங்க இருந்து டெல்லிக்கு ஓடியே போவாரு. எடப்பாடி போட்டோ வச்சிருக்கீங்க, நேர் விருப்பம் மாதிரி ஆயிடுச்சு. என்ன போட்டோ? இதை நான் காட்டக்கூடாதுன்னு வச்சிருந்தேன். இப்ப எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு மொரட்டு அடிமை வச்சிருக்கிறாரு. அந்த அடிமை கூட்டத்துக்கு இந்த தேர்தலோட ஒரு முடிவு கட்டுவோம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களாமா? இதே புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு மருத்துவர் சகோதரர் முத்துராஜ் அவர்களை நீங்க தேர்வு செஞ்சு போன முறை அனுப்பிச்சு வச்சீங்க. நல்லா செயல்பட்டாரா? சூப்பர் எம்எல்ஏவா? இந்த முறை மீண்டும் அந்த தைரியத்தோட தான், அந்த உறுதியோட, அந்த நம்பிக்கையோட மீண்டும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கறதுக்காக நான் வந்திருக்கிறேன். இந்த புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு பார்க்கலாமா? 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பஸ் ஸ்டாண்டு கொண்டு வந்தது உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு முத்துராஜா. புதுக்கோட்டை நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தியது உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு முத்துராஜா. கலைஞர் விளையாட்டு அரங்கம் சீரமைப்பு பணி மற்றும் புதிய அரங்கம் அமைக்கும் பணி நடைபெற்றிருக்கு. 103 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விடுபட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டங்கள், அந்த பணிகள் நடைபெற்றிருக்கு. 23 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதல் கட்டமாக 5 வார்டுகளுக்கு 24 மணி நேரமும் குடிநீர் வசதிக்கான பணிகள் நடைபெற்றிருக்கு. மாநகராட்சி மக்கள் பயணிக்கின்ற வகையில் 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவேரி கூட்டு குடிநீர் திட்டம், அபிவிருத்தி திட்டம் நடைபெற்றிருக்கு. இதெல்லாம் அவர் செஞ்சிருக்கக்கூடிய சில திட்டங்கள் மட்டும் தான் இங்க குறிப்பிட்டிருக்கிறேன். இப்படி பல்வேறு திட்டங்களை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மீண்டும் இந்த தொகுதிக்கு கொண்டு வரணும்னா நீங்க வர்ற 23ஆம் தேதி உதயசூரியன் சின்னத்துல திரு முத்துராஜ் அவர்களுக்கு வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கிறது, செய்வீங்களா? பார்த்து ஏற்போம். மேலே ஏறிட்டே எப்படி கீழே போவ? தம்பி உன் பேர் என்ன? என் பேர்லப்பா, உன் பேரு ரோஷனா? எதுக்கு மேலே வந்தப்போ? இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அனைத்து மக்களுக்கும் பரவலா போற மாதிரி என்னென்ன திட்டங்கள் செஞ்சு கொடுத்துருக்கிறோம்? மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம், முதலமைச்சர் காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம். 2 மாசத்துக்கு முன்னாடி கல்லூரி மாணவ மாணவிகள் 10 லட்சம் பேருக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை சொல்லி ஒரே மாசத்துல செஞ்சு முடிச்சிருக்கிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இன்னைக்கு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைஞ்சோன்னு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயில இருந்து உயர்த்தி 2000 ரூபாய் கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் கிடையாது, இனிமே விரிவுபடுத்தப்பட்டு 8ஆம் வகுப்பு வரைக்கும் காலை உணவு திட்டம். முதியோர் உதவி தொகை OAP 1200 உயர்த்தி தரப்பட்டு மாசம் 2000 ரூபாய் OAP தரப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாயில இருந்து 1500 ரூபாய் கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இதெல்லாம் நடக்கணும்னா நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சி நிச்சயம் அமையணும்னா அண்ணன் மெய்யநாதன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ஞாபகம் வச்சிருக்கிறேன், 50,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும்.